Hi, my name is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறேன். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைனாலும் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகே, ரைட். ஸோ நம்ம என்ன டாபிக்ங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட். Today I'm going to talk about how to be confident. Okay, how to be confident. Confident அப்படின்னா என்ன? சொல்லுங்க கமெண்ட்ல. கான்ஃபிடென்ட் அப்படின்னா என்ன? கான்ஃபிடென்ட் அப்படின்னா ஒரு தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் கான்ஃபிடென்ட். ஸோ இந்த கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா நம்மளால எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியாது. ஓகே, we can't speak English. ஓகே, ஸோ we can't live our life. நம்மளோட லைஃபை கூட நம்மளால வாழ முடியாது. ஸோ கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். So today I'm going to talk about how to be confident. கான்ஃபிடென்ட்டாக இருப்பது எப்படி அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்மளோட டாபிக். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு டாக் அபவுட் நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்களை நீங்க செய்யக்கூடாது, என்னென்ன விஷயங்கள்ல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஃபியர் ஆஃப் அன்னோன். ஃபியர் ஆஃப் அன்னோன் அப்படின்னா தெரியாத ஒரு விஷயத்தை பற்றிய ஒரு பயம். So we don't know about the future. Okay, we can't predict our future. We don't know about the future situations. Okay, நமக்கு we know our pastல நடந்ததுன்னா நமக்கு தெரியும். Okay, we know about our presentல என்ன நடக்கு அப்படிங்கிறது தெரியும். But we don't know about the future. Okay, நம்ம என்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இன்டர்வியூக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்டர்வியூ நீங்க அட்டென்ட் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ அந்த இன்டர்வியூல உங்களுக்கு வேலை கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, அது ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயம். ஓகே, நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், ஐயோ வேலை கிடைச்சிருமா கிடைக்காதான்னு தெரியலையே, அந்த பதட்டம். ஓகே, அந்த ஒரு ஹெசிடேஷன், தயக்கம். ஸோ யூ மே திங்க் மை இங்கிலீஷ் இஸ் டெரிபிள். ஓகே, யூ மே திங்க் மை இங்கிலீஷ் இஸ் டெரிபிள். டெரிபிள்னா என்ன சொல்றது, பயங்கரமா இருக்கு, நான் இங்கிலீஷ் பேசுறது தப்பா இருக்கு, ஓ இட்ஸ் ஆஃபுல், ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த எண்ணத்துல இருந்து முதல்ல வெளியே வாங்க. ஓகே, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அப்படி என்ன ஆயிரப்போகுது, ஒரு இன்டர்வியூல போய் நீங்க அட்டென்ட் பண்றீங்க, வேலை கிடைக்கலாம், நெக்ஸ்ட் ஜாப். பட் அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த முயற்சிகளை தான் எடுக்கணுமே தவிர பயப்படக்கூடாது. தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு என்னைக்குமே பயமே இருக்கவே கூடாது. ஓகே, ஸோ அதனால ஃபியூச்சரை பத்தி நீங்க நினைக்காம பிரசன்ட்ல அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அதற்கான விஷயங்கள் நம்ம தயார்படுத்தணும். You have to be prepared. Okay, பயப்படக்கூடாது அதுக்கு ஓகேவா? So the first point is very important, fear of unknown. Okay, so come to our point. So if you want to speak English fluently, if you want to speak English confidently, what should you do அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வழக்கமா சொல்லக்கூடிய ஒரு பெரிய தாரக மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, that is practice. Practice is very important to speak English fluently. Okay, so how to practice every day? ஸோ இப்போ ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ அபவுட் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் இன்டர்வியூ. ஓகே, ஸோ யூ ஷுட் ப்ராக்டிஸ் தட் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். ஓகே, அது எப்படி சொல்லி பார்க்கணும் அப்படின்னா, டேக் யோர் மொபைல் ஃபோன். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை மொபைல் ஃபோன். ஸோ தேர் இஸ் அன் ஆப்ஷன், ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, யூ ஹாவ் டு டர்ன் ஆன் தட் ரெக்கார்ட். ஓகே, ஜஸ்ட் யூ ஹாவ் டு ரெக்கார்ட் யுவர் வாய்ஸ். Okay, you have to find out, is it terrible? Is it terrible? உங்களோட வாய்ஸ் பயங்கரமா இருக்கா, அல்லது is it awful, நம்மளோட இங்கிலீஷ் மோசமா இருக்கா, அல்லது so is it fast, நம்ம ரொம்ப ஃபாஸ்டா பேசுறோமா, எல்லாத்தையும் you have to find it by yourself by recording your own voice. ஓகே, உங்களோட வாய்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதுல என்னென்ன தப்பு விட்டுருக்கோம், நம்ம இங்கிலீஷ் ஃபாஸ்டா பேசுறோமா, இல்ல கிராமர் மிஸ்டேக்ஸ் இருக்கா, இல்ல ரொம்ப மோசமா இருக்கா, வாட் அபவுட் தி ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை நீங்களாகவே செக் பண்ணி பார்த்துக்கணும். தட்ஸ் வை ஐ எம் டெல்லிங் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். அதுக்கு நம்ம ஆள் தேட தேவையில்ல. ஸோ எனக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இன்னொருத்தர் எப்பவுமே கூட இங்கிலீஷ் பேசிட்டே இருக்கணும். ஓகே, தட்ஸ் ஃபைன். அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா எஸ், யூ கேன் ப்ராக்டிஸ் வித் தெம். ஓகே, if you don't find anyone who is talking with you in English, then you have to find it yourself. ஓகே, ஸோ நீங்களாகவே அந்த வழியை யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட் அவுட், நீங்களாகவே கண்டுபிடிக்கணும். ஓகே, மொபைல் இல்லாத ஆளுங்களே கிடையாது இல்லையா, ஸ்மார்ட் போன் இல்லாத ஆளுங்களே இல்லை. Take out your mobile phone. Okay, go to that voice recorder. Okay, you have to record your voice. Okay, அது திரும்ப நீங்களாவே கேளுங்க. அதுல தப்பு விட்டு பேசிருந்தீங்கன்னா அகைன் திரும்ப ஒரு ரெக்கார்ட் பண்ணுங்க.
இப்படியே நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யூ ஹாவ் டு கம் அவுட் ஃப்ரம் த ஃபியர். ஓகே, ஸோ கெட் ரிட் ஆஃப் ஃபியர். ஓகே, ஸோ ஃபியர் ஆஃப் அன்னோன், தெரியாத விஷயத்துக்கு பயப்பட தேவையில்ல. அந்த பயம் போகிறதுக்கு யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி நம்மளாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கம் டு த செகண்ட் பாயிண்ட். திஸ் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ கிரிட்டிசிசம். ஓகே, வாட்ஸ் மீன் பை கிரிட்டிசிசம்? ஓகே, ஸோ கிரிட்டிசிசம் அப்படின்னா என்ன? வாட் இஸ் கிரிட்டிசிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல நம்ம எது பண்ணாலும் குறை மட்டும்தான் மக்கள் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணோம், ஸோ they don't find good things from us. ஸோ நம்மகிட்ட இருந்து நல்ல விஷயங்களை வந்து they don't talk about good things about us. நம்மளை பத்தி ஒரு நல்ல விஷயங்களை வந்து பேசவே மாட்டாங்க. Okay, but they used to find out what are all the mistakes that you're doing. Okay, நீங்க என்ன தப்பு விடுறீங்களோ அதை தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஓகே, அதுல தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ கிரிட்டிசிசம் அப்படின்னா என்னன்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேரு தான் கிரிட்டிசிசம். டோன்ட் கிரிட்டிசைஸ் அதர்ஸ். யாரையும் நம்ம வந்து குறை சொல்லவே கூடாது. அப்படி சொல்றாங்களா, யூ ஷுட் லேர்ன் ஃப்ரம் இட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, நீங்க வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க. உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய மேனேஜர் இல்ல பாஸ் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து உங்ககிட்ட சொல்றாரு, என்ன வேலை பார்த்திருக்க நீ, இப்படி பண்ணிருக்க அப்படி பண்ணிருக்க அப்படின்னு சொல்றாரு. டோன்ட் டேக் இட் பர்சனலி. அதை வந்து நம்ம பர்சனலா நம்ம வந்து எடுத்துக்கவே கூடாது என்னைக்குமே. ஓகே, ஸோ இஃப் ஹி டெல்ஸ் யூ, இஃப் ஹி கிரிட்டிசைஸ் யூ, அவர் உங்களை குறை சொல்றாரு அப்படின்னா ஜஸ்ட் யூ ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் இட். Learn from your mistakes. Okay, so just you can ask them. அவங்ககிட்ட வந்து நீங்க வந்து கேட்கலாம். என்ன கேட்கலாம்னா, நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் and how should I correct it, நான் இதை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க கேட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் அதை விட்டுட்டு அவர் என்ன அப்படி சொல்லிட்டாரு, இவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு, திரும்ப நான் எப்படி இந்த கம்பெனில வேலை செய்வேன், திரும்ப எப்படி நான் அந்த டீம்ல இருப்பேன், நஷ்டம் யாருக்கு? அவருக்கு இல்லை, நமக்கு தான். ஓகே, ஒரு ஜாப் விட்டு நம்ம வெளியே வரோம் அப்படின்னா அதை விட பெட்டரான ஒரு ஜாப் நம்ம கையில இருந்தா தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஃபைன். ஓகே, நம்ம வந்து ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டுக்காக மாறுறோம் அப்படின்னா அதெல்லாம் ஓகே. பட் அதை விட்டுட்டு ஸோ சாதாரணமா அந்த கிரிட்டிசிசம்காக நம்மளோட ஜாபை வந்து இழக்கிறது இல்ல, என்ன அவங்களே அப்படி நம்மளை சொல்லிட்டாங்க, நான் எப்படி இந்த கம்பெனில ஒர்க் பண்ணுவேன், அந்த தவறுகளை திருத்தாம அந்த கிரிட்டிசிசம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டு நம்ம வாழ்க்கையை நம்மளே அழிச்சுக்கிறது. டோன்ட் டூ தட். If someone criticize you, யாரோ உங்களை குறை சொல்றாங்க அப்படின்னா just you have to find out the mistakes from you. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த மிஸ்டேக்கை நம்ம வந்து just we have to find it out. Okay, just I have to correct my mistake அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளோட இருக்கேன். Okay, that's why I have written here learn from it. Okay, அதுல இருந்து நம்ம கத்துக்க தான் பார்க்கணுமே தவிர, யாராவது உங்களை பத்தி குறை சொல்றாங்கன்னா that's okay, fine. அது உண்மையிலேயே என் மேல தப்பு இருந்தது அப்படின்னா எஸ் ஐ கேன் கரெக்ட் இட். நான் என்னால் வந்து அதை கரெக்ட் பண்ண முடியும். ஐ கேன் லேர்ன் ஃப்ரம் இட். நான் வந்து அதுல இருந்து லேர்ன் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கணும். ஓகே, ஜஸ்ட் யூ ஹாவ் டு திங்க் நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட். ஓகே, நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட். உங்களை யாராவது குறை சொல்றாங்களா, தே ஆர் நாட் பெர்ஃபெக்ட். ஒருத்தவங்களை குறை சொல்றாங்கன்னா ஹீ இஸ் நாட் பெர்ஃபெக்ட். ஓகே, யாருமே வந்து பெர்ஃபெக்டான 100% பெர்ஃபெக்ட் யாருமே கிடையாது. ஓகே, தட்ஸ் வை ஐ எம் டெல்லிங் யூ, யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் the mistakes from you. You have to learn by criticism. Okay, இதுல இருந்து நீங்க கத்துக்கணும். ஓகே, இங்க பாருங்களேன், இந்த ரெண்டுத்துக்கும் நான் ஒரு சின்ன ஒரு பழமொழி மாதிரி ஒன்று சொல்றேன். முதலுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, practice makes perfect. practice தான் வந்து ஒருத்தரை பெர்ஃபெக்டா மாத்துது. ஸோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம், don't take it personally. எதையும் வந்து நம்ம பர்சனலா நம்ம எடுத்துக்கூடாது. அவன் நம்மளை தப்பா சொல்றான்னா, ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது ஒருத்தர் நம்மளை தப்பா சொல்றாங்கன்னா, வேலையில நீ இப்படி பார்க்கல அப்படி பார்க்கல அப்படின்னா அந்த வேலையை தான் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணுமே தவிர அது நம்ம பர்சனலா அவர் என்ன டார்கெட் பண்றாரு அப்படின்னு நினைச்சா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி தான் இங்கிலீஷ் பேசும்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்ன தப்பா பேசுறீங்க அப்படின்னு சொன்னா ஓகே நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம மேல தப்பு இல்லையா, ஜஸ்ட் லீவ் இட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாயிண்ட், பர்சனல் அப்பியரன்ஸ். This point is very important point. Okay, personal appearance. இந்த காலத்துல வந்து பர்சனல் அப்பியரன்ஸ்க்கு நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஓகே, ஒரு மேகசின் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மேகசின் ஒரு ஆர்டிக்கல் அந்த மாதிரிலாம் எடுத்து பாத்தீங்கன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா நல்லா ஹெவி மேக்கப்போட என்ன சொல்றது போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அது அவங்களோட ஜாப். ஓகே, ஸோ ஹெவி நல்லா மேக்கப் பண்ணிட்டு நல்லா ஐ லேஷஸ், ஓகே மேக்கப் ஃபவுண்டேஷன் அது இதுன்னு போட்டு நல்லா பளிச்சுன்னு இருப்பாங்க. அது அவங்களோட தொழில். ஓகே, ஒரு ப்ராடக்டை வந்து விளம்பரப்படுத்துறாங்க, அதுக்கு அவங்க ஃபுல் மேக்கப்போட இருப்பாங்க. வி ஆர் நாட் ஏர் பிரஸ்ட் மாடல்ஸ். நம்ம வந்து ஒரு வண்ணம் தீட்டப்பட்ட ஒரு மாடல் நம்ம கிடையாது. ஓகே, ஸோ இப்படி இருக்கிற மாதிரியே அந்த புக்ல போட்டா ஓடுமா, ஒரு ப்ராடக்டை நம்ம வாங்குவோமா?
ஒரு கிரீமுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஜஸ்ட் அவங்க நடிக்கிறாங்க அவ்வளவுதான். பட் அதை அவங்களோட பர்சனல் அப்பியரன்ஸை பார்த்துட்டு ஆகா இவங்க இப்படி இருக்காங்களே, இவங்க இங்கிலீஷ் சூப்பரா பேசுவாங்க, நம்மளாலதான் முடியாது, நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஓகே, பிகாஸ் வி ஆர் நாட் மாடல்ஸ். ஒரு பர்சனல் அப்பியரன்ஸை வச்சு நம்ம எதையுமே டிசைட் பண்ண முடியாது. ஓகே, அதனால வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கும் பர்சனல் அப்பியரன்ஸ்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓகே, ஒருத்தர் வந்து கார்ல வந்து ஜம்முன்னு வந்து இறங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு உடனே அவங்ககிட்ட போய் நம்ம இங்கிலீஷ்ல பேசுறது பயப்படக்கூடாது. ஓகே, பர்சனல் அப்பியரன்ஸ் வந்து யார் நம்மளே போனா கூட ஒரு கடையில போனா மேக்கப் பண்ணி விடுவாங்க, நம்ம அழகாயிருவோம். ஓகே, அதனால நீங்க இப்படி திங்க் பண்ணக்கூடாது. பர்சனல் அப்பியரன்ஸை வச்சு நம்ம ஒருத்தரை வந்து என்னைக்குமே டிசைட் பண்ணக்கூடாது. ஸோ அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் ஸ்பீக்கிங், யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் லிசனிங். Okay, you have to focus on practice. Okay, next, lack of knowledge. So this point is very important. Again, நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் என்னன்னா lack of knowledge. இப்போ நீங்க ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா you have to go through about that company. அந்த கம்பெனி என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் நான் வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். You should know about that IT company. ஐடி கம்பெனி மட்டும் கிடையாது, நீங்க எந்த இடத்துல வேலைக்கு போனா, நீங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா யூ ஷுட் நோ அபவுட் தட் ஸ்கூல். அந்த ஸ்கூலை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எத்தனை வருஷமா அந்த ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, யூ ஷுட் நோ சம்திங் அபவுட் தட். ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் தட் யூ ஹாவ் டு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். நீங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ், ஏதோ ஒரு கம்பெனி இந்த மாதிரி இருக்கு, ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. யூ ஷுட் நோ அபவுட் இன்ஃபோசிஸ். You should know about TCS, Zoho, HCL, நிறைய கம்பெனிஸ் இருக்கு. எந்த கம்பெனி போனாலும் you have to know about that company. இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். அது உங்களுக்கு ஒரு தனி கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட், லேர்னிங். ஓகே, ஸோ இப்போ வந்து ஐம் டாக்கிங் டு யூ. ஓகே, ஐம் டீச்சிங் சம்திங் அபவுட் ஹவு டு பி கான்ஃபிடென்ட் அப்படின்னு ஒரு டாபிக் எடுக்கிறேன். இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணாம அப்படியே ஸ்ட்ரைட்டா முன்னாடி வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் என்னால் எழுத முடியாது. ஓகே, ஸோ நானும் வந்து அதுக்கு ஒரு நோட் வச்சிருக்கணும். ஓகே, தென் ஐ ஹாவ் டு டேக் நோட்ஸ் எவ்ரி டே. உங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் நோட்ஸ் எடுக்கணும். ஓகே, ஸோ அப்படி எடுத்தா மட்டும்தான் என்னால் வந்து இங்கே 20 மினிட்ஸ் நம்ம நின்று பேச முடியும் இல்லையா? ஸோ அதனால நீங்களும் ஒரு இது ப்ரிப்பேர் பண்றீங்க, இங்கிலீஷ் பேசுறதுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு டேக் நோட்ஸ். ஓகே, யூ ஹாவ் டு லேர்ன் சம்திங் அபவுட் தட். இப்போ நீங்க இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா, நம்ம இங்கிலீஷ் பேச ஆசை சேனல் இருக்கு. ஓகே, ஜஸ்ட் யூ ஹாவ் டு கோ டு தட் இங்கிலீஷ் பேச ஆசை, and just you have to watch all the videos, just you have to follow the videos. Okay, just you have to practice. Again, கடைசி ஸ்டெப் பிராக்டிஸ்ல தான் வந்து முடியும். நீங்க வீடியோஸ் பார்க்கணும், பிராக்டிஸ் பண்ணணும், இங்கிலீஷ் பேசிடலாம். ஸோ இதே மாதிரி தான் எந்த விஷயத்தை பண்ணாலும் ரீசர்ச் அண்ட் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்க வந்து நாலேஜ்ல லேக் இருக்கவே கூடாது. ரைட், எதுல லேக் இருக்கலாம் அப்படின்னா பர்சனல் அப்பியரன்ஸ்ல மேக்கப் போடாம இருக்கலாம். ஓகே, பட் நாலேஜ்ல லேக் இருந்தா என்ன ஆகும்? we can't do anything. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட், அன்பிரிப்பேர்ட். ப்ரிப்பரேஷனே இல்லை, அன்பிரிப்பேர்ட் அப்படின்னா இப்ப சொன்ன மாதிரி தான். எதுக்குனாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் முடியும். ஓகே, ஸோ ஒரு ப்ரெசன்டேஷனா இருக்கட்டும், இங்கிலீஷ் பேசுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். ஓகே, நம்ம ப்ரிப்பேர் பண்ணாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். த லாஸ்ட் பாயிண்ட், நெகட்டிவ் திங்கிங் அண்ட் நெகட்டிவ் பீப்புள். ஓகே, நீங்க நெகட்டிவா நம்ம எப்படி திங்க் பண்ணுவோம் அப்படின்னா, இங்கிலீஷ் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒன்று பேசினா உங்களுக்கு புரிஞ்சா அதுவே போதும். அதை விட்டுட்டு ஐயோ நம்ம ப்ரொனன்சியேஷன் தப்பா இருக்குமோ, நம்ம கிராமர் தப்பா இருக்குமோ, நம்மளோட வே ஆஃப் டாக்கிங் தப்பா இருக்குமோ, ஸ்டைல் தப்பா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு பேசுறதே கிடையாது. இங்கிலீஷ் பேசணும், ஐயோ ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டா அவ்வளவுதான். ஓகே, அப்படியே ஐயோ அப்படி தலையை கீழே போட்டுட்டே அவங்களுக்கு ஆன்சர் பண்றது. ஓகே, அவங்களுக்கு நேருக்கு நேராக கூட பார்க்க மாட்டோம். பிகாஸ் நம்ம வந்து தப்பா பேசுறோம் அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு நிறைய இருக்கும். ஓகே, டோன்ட் டூ இட், அதை பண்ணவே கூடாது. ஓகே, நெகட்டிவ் திங்கிங்ஸ் எடுத்து போட்டுருங்க. ஆஸ் வெல் அஸ் நெகட்டிவ் பீப்புள், உங்களை குறை சொல்றதுக்கு எப்பவுமே ஆளுங்க இருந்துட்டே தான் இருப்பாங்க. நெகட்டிவ் பீப்புள், ஜஸ்ட் யூ ஹாவ் டு ரிமூவ் தேம். ஒருத்தர் உங்களை குறை சொல்லிட்டே இருக்காங்க, ஜஸ்ட் இக்னோர் தேம். இக்னோர். ஓகே, ஜஸ்ட் யூ ஹாவ் டு இக்னோர் தேம். இக்னோர் த நெகட்டிவ் பீப்புள் அண்ட் நெகட்டிவ் திங்ஸ். தூக்கி போட்டாலே எல்லாமே சரியாயிடும். ஓகே, ஒருத்தர் உங்களை பார்த்து சொல்றாங்க, டேய் இங்கிலீஷ்லாம் உன்னால பேச முடியுமாடா, நீ தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்திருக்க, உன்னால இங்கிலீஷ் பேச முடியுமா? அதெல்லாம் முடியாதுடா, தலைகீழா நின்னால முடியாது. தூக்கி போடுங்க, ஜஸ்ட் ரிமூவ் them from your life. Okay, not only learning English, not only speaking in English,
In all the situations, if negative people comes to your life, just ignore them. Okay, just you have to remove them from your life. Okay, so இது வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுக்கு நீங்க எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொன்னேன். ஓகே, இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் உங்களுக்கு பார்த்து சொல்லி கொடுத்தேன். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, என்ன நீங்க பண்ணணும், எதெல்லாம் நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்ல போறேன். ஓகே, வாட் இஸ் ரைட் அப்படிங்கிற சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு சின்ன குவிஸ் இருக்கு. ஓகே, கேள்வியும் கேட்பேன், அதனால நான் லிசன் பண்ணிட்டே வாங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி கான்ஃபிடென்ட், okay, so if you need confidence in your life, okay, just you have to follow this. Okay, so my first tip, reward yourself. Okay, what does it mean, reward yourself? Okay, so இப்போ வந்து for example, இப்போ நான் எனக்கு வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசை. ஓகே, ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறேன், எனக்கு அங்கே வேலை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். you have to reward yourself. ரைட்டு, நமக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு, அப்போ நமக்கு நம்மளே ரிவார்ட் கொடுத்துக்கிடுவோமே. ரிவார்ட்னா என்னது, நமக்கு நம்மளே ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கிறது தான். ஓகே, நமக்கு கிடைச்சிருச்சு, வா ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருவோம். அப்போ நமக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயத்த நமக்கு நம்மளே ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கிறது. ஓகே, ஸோ நான் இது எனக்கு கிடைச்சது, இது நான் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு நானே இந்த கிஃப்ட் நான் வாங்கிப்பேன். ஓகே, ஸோ இஃப் ஐ கெட் அ குட் ஜாப், ஓகே, I'll buy a new bike. நான் ஒரு புது பைக் வாங்கிக்கிடுவேன், அது எனக்கு நம்மளே கொடுத்துக்கிற கிஃப்ட். ஓகே, so first of all you should know that you have to give reward yourself. Okay, நீங்க உங்களுக்கு நீங்களே gift கொடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு சின்ன விஷயத்துல சாதிக்கிறீங்க, இங்கிலீஷ் வந்து பேச ஆரம்பிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ஓரளவு சரளமா பேசுறீங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கு நீங்களே ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துக்கோங்க, சாப்பிட்டுக்கோங்க. ரிவார்ட் யுவர் செல்ஃப். நீங்க நல்ல விஷயம் உங்களுக்கு நடந்தா அதை மதிச்சு நீங்க உங்களுக்கு நீங்களே ரிவார்ட் கொடுத்துக்கிறது. இதை பண்ணி பாருங்க, உங்களுக்கு லைஃப்ல வந்து நிச்சயமா ஒரு முன்னேற்றம் இருக்கும், அதுவும் ஒரு தன்னம்பிக்கை வரும். Next, don't compare yourself. Okay, so எல்லாருமே வந்து யூனிக், so you have to be unique. யூனிக்னா வந்து தனித்துவம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். so don't compare yourself with others. so மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கவே கூடாது. அவனுக்கு அந்த இது இருக்கு, இவனுக்கு இந்த இது இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஓகே, ஸோ செந்தில் சார் வந்து நல்லா டீச் பண்றாரு, ஓகே, நம்ம எப்போ வந்து இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்க முடியும், யூ மே திங்க் லைக் தட். அல்லது வந்து ஒரு ஆஃபீஸ்ல போகலாம், இது இவன் நல்லா ஒர்க் பண்றானே, இவனால நம்மளால ஒர்க் பண்ண முடியல, யூ மே திங்க் லைக் தட். ஓகே, ஸோ அதாவது உங்களோட மைனஸ் இன்னொருத்தருக்கு பிளஸ்ஸா இருக்கலாம், பட் அவங்களோட மைனஸ் உங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லா டான்சிங் வரலாம், உங்களுக்கு நல்லா ஸ்விம்மிங் வரலாம், சைக்கிளிங் வரலாம், ஃபாஸ்டா நீங்க ஓடுவீங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும், உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்கும். Okay, just you have to follow that unique thing. Don't compare yourself with others. மற்றவங்களோட கம்பேர் பண்ணவே கூடாது, பண்ணாலே வாழ்க்கை சோழி முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஓகே, so you have to be unique. நீங்க யூனிக்கா இருக்கணும். Right? Okay, next, body language. So this one will play the major role. Okay, so this body language will play a major role in communication. Okay, so if you want to speak English, okay, more confidently, your body language is very important. For example, so if you are going to attend an interview, okay, you are sitting in front of the interviewer. So interviewer na yaar question kekranga munadi ukandirkeenga, so he is asking you, hi Sendil, tell me about yourself அப்படினு கேக்குறாரு. Then okay, நான் சொல்றேன், hello sir, my name is Sendil. சோலி முடிஞ்சது. Okay, with whom are you talking? யார் கூட நீங்க பேசிட்டு இருக்கீங்க? கீழே பார்த்து பேசுறது, அப்படி மேல பார்த்து பேசுறது, ஓகே, அப்படி கூனி குறுகி உட்காந்து பணிவா பேசுறது, இதனாலலாம் நமக்கு வேலையே கிடைக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பணிவா பேசுறது, கீழே குனிஞ்சு பேசுறது, மேல குனிஞ்சு பேசுறது, ரொம்ப ரெஸ்பெக்ட், அப்படி அடக்க ஒடுக்கமா இருக்கிறது, இதனால நமக்கு வேலை கிடைக்காது. ஸோ யுவர் பாடி லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் டால். ஸ்ட்ரைட்டா உட்காந்து இல்லை ஸ்ட்ரைட்டா நின்று நம்ம வந்து பேசணும். ஸோ அதை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா இல்லையான்னு. பதட்டப்பட்டு பேசுறது, அப்படி பெண்டு போட்டுக்கிறது, அப்படிலாம் பண்ணவே கூடாது. ஓகே, ஸோ ஸ்டாண்ட் டால், நல்லா ஸ்ட்ரைட்டா நம்ம நின்று பேசணும். ஓகே, அதுலேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரியணும். ரைட், இங்கிலீஷ் பேசும்போது அப்படிதான், நீங்க தப்பாவே பேசினாலும் நல்ல தைரியமா பேசி பாருங்க, இந்த பையனுக்கு எல்லாமே தெரியும் போல அப்படின்னு நினைப்பாங்க. உள்ள மேட்டர் இருக்கு, நல்லா பேசுவோம் போலயே அப்படின்னு நினைப்பாங்க. அதை விட்டுட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும் இப்படி நின்று பேசுறீங்க அப்படி இருக்கும், ஹாய் ஹவ் ஆர் யூ, சோலி முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்படி பண்ணக்கூடாது. Then smile is very important. So not only to speak English,
இங்கிலீஷ் பேசணும்னு இல்லை, ஸோ யார்கிட்டயாவது நீங்க அந்த ஸ்மைலோட பேசி பாருங்களேன், அவ்வளோ அழகா இருக்கும். நல்லா ஸ்ட்ரைட்டா நின்று ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு பேசி பாருங்க எப்படி இருக்கு. அதை விட்டுட்டு ஹாய் ஹவ் ஆர் யூ, ஓகே, ஸோ இட்ஸ் டெரிபிள், ஓகே, இட் லுக்ஸ் ஆஃபுல், ரொம்ப மோசமா இருக்கும் இப்படி பேசுனீங்கன்னா. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக் ஐ கான்டாக்ட். திஸ் பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சொல்லுவாங்க இல்லையா, கண்ணை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் இது. ஓகேவா, நீங்க பேசும்போது நல்லா ஸ்ட்ரைட்டா நின்று நல்லா அந்த சிரிப்போட குறு புன்னகையோட ஒருத்தரோட கண்ணை பார்த்து நீங்க பேசி பாருங்க, அது அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். நீங்க எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த 3 விஷயத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாடி லாங்குவேஜ்ல நிறைய இருக்கு, பட் தீஸ் 3 things are very very important to be confident. Okay, you should be stand tall, straight-ஆ இருக்கணும். Then you have to smile. Then you have to make an eye contact. Eye contact is very important. கண்ணை பார்த்து பேசணும், சீலிங்கை பார்த்து பேசுறது, ஸ்கையை பார்த்து பேசுறது, வானத்தை பார்த்து பேசுறது, இல்ல பூமியை பார்த்து பேசுறது, யார்கிட்ட நீங்க பேசுறீங்க இதுலயே தெரிஞ்சு போயிடும் நமக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னு. இதுல எல்லாம் தான் நமக்கு வேலை கிடைக்காம போறதுக்கு இதெல்லாம் முக்கியமான காரணம். இதை பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு வேலையும் உறுதி, உங்க லைஃப்ல சக்சஸும் உறுதி. நீங்க உங்க சொந்தக்காரங்கிட்ட பேசும்போது இப்படி பேசி பாருங்க, ஒரு நல்ல வித்தியாசம் இருக்கும். பரவாயில்ல, பையன் நல்லா கான்ஃபிடென்ட்டா இருக்கானே அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, right. Next, speak slowly. Okay, this point also is very important. So to speak confidently, speak slowly அப்படினா, if you are speaking in English, you can speak slowly. நிதானமா நிறுத்தி கூட பேசுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. படபடன்னு இங்கிலீஷ்ல பேசி தப்பா பேசுறதுக்கு ஸ்லோவாவே பேசலாம். ஸ்பீக் ஸ்லோலி, கிராமர் படி நல்லா பொறுமையா பேசுங்க. ஹாய் ராமு, do you have a car? பொறுமையா கேளுங்க. Okay, do you have a pen? Could you come with me? Fast பேசணும்னு அவசியம் கிடையாது. Speak slowly and perfectly with body language. Okay, right. So the last point. So this tip is very important tip. Okay, just you have to create a list. ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்க, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. Why you are great? நீங்க ஏன் வந்து கிரேட், உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன. இப்போ எனக்கு வந்து என்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, ஐ லவ் டீச்சிங். எனக்கு டீச்சிங் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால என்னோட முதல் ஸ்டெப்பே நான் டீச்சிங் அப்படின்னு தான் நான் எழுதுறேன். ஓகே, என்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் டீச்சிங், அது எனக்கு பிடிச்சமான ஒரு விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் எல்லாருக்கிட்டையும் நான் நல்லா பேசுவேன். ஓகே, பேசுவேன் மீன்ஸ் ஒரு ஈஸியா வந்து எல்லாரும் கூட மிங்கிள் ஆகுது. ஓகே, அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் என்னோட நல்ல விஷயங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரி புக்ஸ் ரீட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எழுதிட்டே போகலாம். Then things you like about yourself. என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு உங்ககிட்ட பிடிச்ச என்னென்ன விஷயங்கள்லாம் எழுதி வைங்க. எனக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் வந்து நிறைய சம்ஸ் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி எனக்குள்ள விஷயங்கள் நான் நிறைய எழுதிட்டே போகலாம். டீச்சிங் அது நிறைய எழுதிட்டே போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. ஓகே, இஃப் யூ ஆர் கிரிக்கெட் பிளேயர், ஓகே, ஐ ஆம் அ கிரிக்கெட் பிளேயர். ஓகே, ஐ கேன் பிளே கிரிக்கெட் வெரி வெல். நெக்ஸ்ட், எனக்கு ஐ லைக் ஸ்விம்மிங், ஐ லைக் டு பிளே செஸ். எழுதுங்க, தப்பே இல்லை. அதை எழுதி பார்த்தாதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நீங்க ஒரு விஷயத்துல சோர்ந்து போயிடுறீங்க, திரும்ப நீங்க ரெஸ்ட் எடுத்து பார்க்கணும். பரவாயில்ல, நம்மகிட்ட இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கே, நம்ம ஏன் சோர்ந்து போகணும்னு நினைக்கலாம். ஓகே, ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஃபாலோ தீஸ் திங்ஸ். ஓகே, இட் வில் மேக் யூ வெரி கான்ஃபிடென்ட். இஃப் யூ வாண்ட் டு பி கான்ஃபிடென்ட், ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஃபாலோ தீஸ் திங்ஸ். எப்படி இருந்தது? இஸ் இட் யூஸ்ஃபுல்லா இருந்ததா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்? ஓகே, கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்ககிட்ட ஒரு அந்த கான்ஃபிடன்ஸ் தெரியும். ஓகே, யூ கேன் பி மோர் கான்ஃபிடென்ட். ரைட். ஓகே, இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கேட்கறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாருங்க, ஒரு 3 கொஸ்டின்ஸ் எழுதி போட்டிருக்கேன் வித் ஆப்ஷன்ஸோட இருக்கு. ஓகே, நான் இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இஃப் சம்ஒன் டெல்ஸ் யூ தட் யூ டிட் சம்திங் பேட்லி. ஓகே, நீங்க ஒரு சிலர் வந்து உங்களை சொல்றாங்க, குறை சொல்லிட்டே இருக்காங்க, நீ இது தப்பு பண்ணிட்ட, அது தப்பு பண்ணிட்டேன்னு குறை சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இட் இஸ் கால்ட், இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஜர்க்கினஸ் அப்படின்னு சொல்லுவோமா, இல்ல கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவோமா, இல்ல மீனிசம் அப்படின்னு சொல்லுவோமா? விச் ஒன் இஸ் கரெக்ட்? நெக்ஸ்ட், டு சீம் மோர் கான்ஃபிடென்ட். சீம் அப்படின்னா தெரியுறது. ஓகே, டு சீம் மோர் கான்ஃபிடென்ட் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டா தெரியறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளால என்ன பண்ண முடியும்? வியர் லெதர் பூட்ஸ். நம்ம நல்லா லெதர்ல நல்லா ஷூ, இந்த பூட் சொல்லுவோம் இல்லையா, அது போட்டு நின்று கெத்தா தெரியுமா? இல்ல ஸ்டாண்ட் டால், நல்லா ஸ்ட்ரைட்டா நம்ம இப்படி நின்று பேசினா தெரியுமா? விச் ஒன் இஸ் கரெக்ட்? தென் யூ வில் சீம் மோர் கான்ஃபிடென்ட். சீம் அப்படின்னா தெரியுறது, அதான் அதுக்கு அர்த்தம். ஓகே, யூ வில் சீம் மோர் கான்ஃபிடென்ட். நம்ம கான்ஃபிடென்ட்டா தெரியறதுக்கு
இஃப் யூ ஸ்பீக், நீங்க வந்து குயிக்கா பேசினா கான்ஃபிடென்ட்டா தெரிவிங்களா, இல்ல ஸ்லோவா பேசினா கான்ஃபிடென்ட்டா தெரிவிங்களா, இல்ல லவுடா கத்தி கத்தி பேசினா கான்ஃபிடென்ட்டா தெரிவிங்களா? விச் ஒன் இஸ் கரெக்ட்? நான் சொல்லி கொடுத்ததுல ஆன்சர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம், அதுக்குள்ள ஆன்சர் பண்ணணும். இப்போவே நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம்ஸ் அப். வெரி குட். நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. உங்க மார்க்ஸையும் கமெண்ட்ல சொல்லுங்க. If someone tells you that you did something badly, it is called criticism. குறை சொல்றது. Okay. Next, to seem more confident. Confident தெரியறதுக்கு you can stand tall. நம்மளோட physical appearance அவசியம் கிடையாது. ஓகே, நீங்க லெதர் பூட்ஸ் போட்டிருந்தாலும் என்ன போட்டிருந்தாலும் மேக்கப் போட்டிருந்தாலும் எதுவும் பேசாதாங்க. ஓகே, you have to stand tall. நல்லா ஸ்டடியா நின்று பேசணும். ரைட். நெக்ஸ்ட், you will seem more confident if you speak slowly. பொறுமையா பேசினாலே போதும். ஓகே, ரைட். just you have to follow my instructions that I am giving you today. ஓகே, நீ கொடுத்ததை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நிச்சயமா உங்களால இங்கிலீஷ் கான்ஃபிடென்ட்டா தன்னம்பிக்கையோட பேச முடியும். ஓகே, do you want to be confident? கான்ஃபிடென்ட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? then you have to follow these steps. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றீங்களா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.